பாதுகாப்பு மற்றும் பலத்தின் மூலமாகவே அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று சீனா கூறிய நிலையில் அந்நாட்டின் இராணுவ பட்ஜெட் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. சென்ற ஆண்டு சீனாவின் இராணுவ பட்ஜெட் 7.2% உயர்த்தப்பட்டு 20 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. இது இந்த ஆண்டு இன்னும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து சீன அரசின் செய்தி தொடர்பாளர் லாவ் கிஞ்சின் கூறுகையில், பாதுகாப்பு மற்றும் பலத்தால் மட்டுமே அமைதியை நிலைநாட்ட முடியும். வலுவான பாதுகாப்பு கட்டமைப்புகளுடன் சீனா தனது இறையாண்மை வளர்ச்சியை மேம்படுத்தும். உலகின் முக்கிய நாடாக இருக்கும் சீனா அதன் சர்வதேச பொறுப்புகளை சரிவர கையாளுவதன் மூலம் உலகில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஏற்படுத்தும் என்று லாவ் கிஞ்சின் கூறினார். இது இந்தியாவின் இராணுவ பட்ஜெட் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் கருத்துடன் ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு பாஜக ஆட்சி வந்தபோது இந்திய இராணுவத்திற்கு 2.29 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டது. இது ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் இராணுவத்திற்கு 6.81 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் முதல் அணுசக்தி ஏவுகணைகளை சுமந்து செல்லும் திறனுள்ள நீர்மூழ்கி கப்பல்கள் வரை இந்தியா தனது இராணுவத்தை விரிவுபடுத்தி வருகிறது. மேலும் நவீன ஆயுதங்களை உள்நாட்டிலேயே தயாரித்து அவற்றை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு இந்தியா வளர்ச்சியடைந்துள்ளது. பாஜக அரசு ஆட்சிக்கு வந்தபோது இந்தியாவின் பட்ஜெட் அதிகரிக்கப்பட்டுள்ளது குறித்து பேசிய பிரதமர் மோடி, ஒரு நாடு பலமாக இருந்தால்தான் அந்த நாட்டின் அமைதி வளமாக இருக்கும் என்று பேசியிருந்தார். பிரதமர் கூறிய அதே கருத்தை கூறி சீனாவும் பட்ஜெட்டை அதிகரித்திருப்பது உலக அரசியலில் கவனம் பெற்றுள்ளது.